ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையிலிருந்து சொத்துக்கள் விரயம் பெறுவது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு. அப்போ அதை விற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், விற்கப்படும். உங்கள் சுய ஜாதகப்படியும் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உறுதியாக அது விற்பதற்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும். சரிங்களா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. 3வது, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அடிக்கடி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவதுங்க, உங்களுக்கு உறவினர்களின் வீட்டுக்கு போகலாம், அல்லது தொழில் நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் செய்கிறது மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு அமைப்புகளில் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 7ஆம் இடமோ 10ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுமானால் அந்த அமைப்புகள் இன்னும் நன்முறையில் அமையும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு நல்ல கூட்டுத்தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்கள் அமையும். அதே போல் அன்பு நண்பர்களே, நல்ல நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நன்முறையில் அமையக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலம். புதிதாக அறிமுகமாவாங்க, திடீர்னு ஏதேனும் பயணத்தின் போது அறிமுகமாவாங்க ஒரு சிலர். ஆனாலும் நல்ல நண்பர்களாக நட்பு வட்டாரங்களாக உங்களுக்கு நீடிப்பார்கள் இந்த காலகட்டத்தில். அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைகிறது. சரிங்களா? உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்குமானால் உறுதியாக இந்த அமைப்பு நல்ல நட்பு வட்டாரங்களை பெற்று தருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கோம். சரிங்களா? ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்களில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஓவராலாக இது ஒரு சிறப்பான மாதம். சரி, முதல்ல எங்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, இந்த மாதம் அதுக்கு முன்னுக்கு இது ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதாவது இதோடைய பலம் அதிகபட்சம் 10%. நான் உள்ளே சொல்கிற தசாபுக்திகளும் பொருந்தி போச்சு அப்படின்னு சொன்னால் அது 10%க்கு மேலாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ரைட். இந்த மாதம் நிறைய மாற்றங்களுக்கான மாதம். நீண்ட நாளாக இந்த வாடகை வீட்டில் இருக்கவங்க, இந்த வீடு பிடிக்கலைங்க, இங்கேருந்து வேறு வீடு மாறினாலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் சரியாக அமையலை. ஒரு சில இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு மாறினங்க அப்படின்னு முயற்சிக்கிறவங்க இருப்பீங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள், அநேக மாற்றங்கள் ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதக ரீதியாக 3ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் தாராளமாக இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கிட்டு போயிடலாம், சிறப்பை தரும். 2வது, இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்கள் ஏதேனும் விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சில சொத்துக்கள் கை மாறுவதற்கான காலகட்டம், அல்லது சில சொத்துக்கள் உங்கள் கைவிட்டு போகிறது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையிலிருந்து சொத்துக்கள் விரயம் பெறுவது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு. அப்போ அதை விற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், விற்கப்படும். உங்கள் சுய ஜாதகப்படியும் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உறுதியாக அது விற்பதற்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும். சரிங்களா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. 3வது, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அடிக்கடி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவதுங்க, உங்களுக்கு உறவினர்களின் வீட்டுக்கு போகலாம், அல்லது தொழில் நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் செய்கிறது மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு அமைப்புகளில் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்களுக்கும் பயணங்களுக்கும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகிறது இது. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைக்கான காலகட்டம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாபை விட்டுட்டு, அதாவது டிரான்ஸ்ஃபர் கிடையாது, ஒரு கம்பெனியில் ஜாபே விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது, அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது, அந்த உத்தியோகத்தை விட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறுகிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்கள் சுய ஜாதகப்படியும்
10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் மீண்டும் வேலை கிடைக்கும். விட்டுட்டிங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆக உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், பயணங்கள், ஊர் மாற்றம் இவை அனைத்தும் நன்முறையில் நடைபெறுகின்ற ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகிறது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அமைப்பு உண்டு. ஜாதக ரீதியாகவும் 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை அந்தந்த முயற்சிகளில் வெற்றிகளை, திருமண முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், இப்படி ஏதாவது 2 பேர் கம்பைண்டாக சேர்ந்து பொருளாதார ரீதியாக ஏதேனும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவை சிறப்பாக நகருவது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 7ஆம் இடமோ 10ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுமானால் அந்த அமைப்புகள் இன்னும் நன்முறையில் அமையும். அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு நல்ல கூட்டுத்தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்கள் அமையும். அதே போல் அன்பு நண்பர்களே, நல்ல நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நன்முறையில் அமையக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலம். புதிதாக அறிமுகமாவாங்க, திடீர்னு ஏதேனும் பயணத்தின் போது அறிமுகமாவாங்க ஒரு சிலர். ஆனாலும் நல்ல நண்பர்களாக, நட்பு வட்டாரங்களாக உங்களுக்கு நீடிப்பார்கள் இந்த காலகட்டத்தில். அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைகிறது. சரிங்களா? உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்குமானால் உறுதியாக இந்த அமைப்பு நல்ல நட்பு வட்டாரங்களை பெற்று தருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு சில விஷயங்கள். பொருளாதாரம் இந்த மாதம் ஒரு ஆவரேஜாக பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப சூப்பர்னு சொல்கிற அளவில் இல்லை, ஆனாலும் கையில் ஒரு 4 காசு புழக்கத்தை தந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் தனுசு நேயர்களுக்கு. அதில் இந்த காலம் பொருளாதார ரீதியாக நல்ல நடமாட்டம், பண நடமாட்டம் கையில் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. அப்படிங்கிறதுல மறந்துட வேண்டாம். சரிங்களா? ரைட். உங்கள் ஜாதகப்படி 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த பண நடமாட்டம் நகர்வு சிறப்பானதாகவும் அமையும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் முயற்சிக்கிறது நல்லது. ரைட். இதனை அடுத்ததாக வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்புகள், அந்த கசப்புணர்வுகள் குறைகின்ற காலம். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் பெருகுகின்ற காலமாக இந்த காலம் அமையும். ஆக இது ஒரு வகையில் சிறப்பு மிகுந்ததாக அமையப்பெறுகிறது. சரி, இதெல்லாம் நன்றானதாக இருக்க அன்பர்களே, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் நீங்கள் செய்கிற உத்தியோகமானாலும் சரி அல்லது சுய தொழில் பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எல்லாம் ஓடும், வருமானத்தை தரும், அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒன்று நீங்கள் கட்டாயத்தின் பேரில் சில சூழ்நிலைகளில் வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது கொஞ்சம் அடிக்கடி ஒர்க்கில் மன விரக்தியோ அல்லது பிரச்சனையோ ஏற்படுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி அல்லது மனநிறைவில்லாத ஒரு சூழலில் வண்டி ஓடுங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம். அவசரப்பட்டு ஏதோ உயர் அதிகாரியை பகைச்சிக்கிறது, இல்லை தொழிலில் அவசரப்பட்டு பெரும் முதலீடுகள் போட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, தவிர்க்கணும். அதை தவிர்த்துக்கிட்டால் தான் வண்டி சிறப்பாக ஓடும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை தரும், அல்லது தாயார் வழியிலிருந்து சில விரயங்களை தரும். ஆக தாயார் உறவு சார்ந்து கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக தாயார் சம்பந்தமான சில தொந்தரவுகள் ஏற்படும், பார்த்துருக்கணும். அதே போல் இந்த காலகட்டம்
வீண் அலைச்சல்களை தொழில் சார்ந்து எந்த ஒரு நிலையிலும் ஏற்படுத்தும். நீங்கள் எதை செய்கிறதாக இருந்தாலும் ஒரு அலைச்சல் 1க்கு 2 முறை செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில நெகட்டிவான அமைப்புகளுக்குள்ளே போயிட்டு மீண்டும் அதை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் இவ்வாறாக அமைகின்றது. கொஞ்சம் நிதானமாக இருந்துங்க. நல்ல இடம்னு எங்கே சொன்னமோ அந்த இடங்களில் புகுந்து விளையாடுங்க. நன்மை உண்டு. வாழ்க வளமுடன். நன்றி.